ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஷாயாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே மலேசியாவில் லாக்டவுன் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆயாச்சு. ஸோ எல்லா பிளேசஸும் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளில கிளம்பியிருக்கோம். எங்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணிகிட்ருந்தோம். பட் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாமு வெக்கேஷன் அப்படிங்கிறனால போக முடியல. ஸோ 2020 ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் போகிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் 3:30க்கு தான் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ, ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த க்யூவில் வந்து ஃபஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணி செக்இன் பண்ணணும். அது என்ன ஆப் அப்படிங்கிறத நான் வந்து எண்டில் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். மலேசியா குலாலம்பூரில் ஈக்கியாவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் போனது வந்து செரஸில் இருக்கிற மைட்டோன் அப்படின்ற ஒரு மாலில் இருக்கிற ஈக்கியா பிரான்ச்சுக்கு தான் போயிருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கியா வந்து செமையாக பெருசான பிரான்ச் இது. ஒருவேளை நீங்கள் புதுசாக வீடு வாங்குறீங்களா, இல்லைனா புதுசாக வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி நியூ ஹோமுக்கு உங்களுடைய ஆக்சசரிஸ் சர்ச் பண்ணுறீங்களா, உங்களுக்கான பெஸ்ட் இடம் ஈக்கியா தான். ஸோ இங்கே வந்து கிச்சன்லேருந்து லிவிங் ரூம், டைனிங் ரூம், பாத்ரூம், ஆஃபீஸ் ரூம் செட்டப், அதுலேருந்து எல்லாமே ஃபுல் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குது. இதை தவிர நம்மளோட ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், ஹோம் ஆக்சசரிஸ், அப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், பவுல்ஸ், ஆக்சசரிஸ், பேக்கிங்க்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அப்புறம் நம்ம ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈக்கியாவில் நான் என்னெல்லாம் வாங்கணும்னு பிளான் வச்சுருந்தேன், கடைசியில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுற பேக்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை சீல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான கிளிப்ஸ் தான் இது. இதை நான் ஈக்கியாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அடுத்து இந்த செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3 பீஸ் செட்டு, அதாவது 2 செட்டில் வந்து ஃபுல்லாக லிட்டோடு இருந்தது அண்ட் இன்னொரு செட் வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ இது வந்து 40 ரிங்கிட் தான், ரொம்பவே சீப் அண்ட் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களோட சேர்த்து அதோட ப்ரைஸ் டேக்கையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் டேக்கையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேக்கிங் செக்ஷன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அந்த பேக்கிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இல்லாமல் இல்லை கிளாஸு, செராமிக் அப்படி இருந்தது. இந்த மெஷரிங் ஜார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளாஸ் தான், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சேஃப், இந்த புட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பவுல். பட் இதுக்கு வந்து லிட்டெல்லாம் இருந்தது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா இதோட 69 ரிங்கிட் தான். அடுத்து குக்கிங் கட்டர்ஸு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பேனு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு அண்ட் இது மாதிரி பவுல்ஸு வந்து நிறைய ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நிறைய ஷேப்ஸில், நிறைய சைஸஸ்லேயும் இருந்துச்சு.
அடுத்தது இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்னு தோணுச்சு. அதாவது நிறைய பேக் பண்ணுறவங்களுக்கு இந்த க்ரீம் எல்லாம் வீப் பண்ணுறப்போ வெளியில் தெரிக்கும் இல்லையா, அது தெரிக்காமல் இருக்கிறதுக்காக அழகாக ஒரு கவர் போட்டது. அடுத்து சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து மெஷரிங் கப் ஸ்பூன்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த மோல்ட்ஸு கப் கேக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சிலிக்கானில் இருந்தது. ஸோ ரீயூசபிள் அண்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவங்களோட கிளாஸ்வேர் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது நம்ம ஜூஸஸ் அந்த சர்வ் பண்ணுற கிளாஸாக இருக்கட்டும், டீ காஃபி கொடுக்குற கப் அண்ட் சாஸஸ், அப்புறம் பிளேட்ஸு பவுல்ஸு எல்லாமே ரொம்ப அமேசிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது. ஈக்கியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெக்கோ ஐட்டம்ஸு, அதாவது லைட்டிங்கு, அந்த கேண்டில் ஐட்டம்ஸ், அப்புறம் கார்டனிங் ரிலேட்டடு, அப்புறம் இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிவிங் ரூம், கிச்சன், அதோட செட்ஸ், கேபினெட் செட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோட டூர் வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். ஸோ நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கப் அண்ட் சாசருக்குலாம் வந்து டீ கப்ஸ்லாம் கொடுத்தோம்னா அது மூடி வைக்கிறதுக்கு அழகழகாக கலர் கலராக வந்து லிட்ஸ் இருந்தது. இதில் சிலிக்கான்லேயும் சூப்பராக ஃபோல்டபுளாக ரொம்ப அழகாகவே இருந்தது.
அடுத்து நீங்கள் ஒரு காஃபி லவர் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அழகாக காஃபி ப்ரூவிங், அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ், அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான்லேயே இந்த பாப்சிக்கல் மோல்டு அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து நிறைய கிளாஸ் ஜாரு, குட்டி கிளாஸ் பாட்டில், அழகாக லிட் போட்டு நிறைய ஒரு 3 பீஸ் செட்டு, 6 பீஸ் செட்டு, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஸ்ட்ரெயினரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, மட்டன் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பு, சைஸு, அதிலெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு போனது ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் பீட்டர். கடைசி பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ரிலேட்டடாக இந்த மாதிரி பீட்டர் ரிலேட்டட் பொருள்லாம் கிடையாது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு தெரியல ஆக்சுவலி. இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவன் சேஃப், அதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு இல்லை புட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு. இது 10 ரிங்கிட் தான், ரொம்பவே சீப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பேசின், அப்புறம் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அது உள்ளுக்கு வந்து லிக்விட் வந்து நம்ம உள்ளுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி பீட்டர், அதாவது வந்து நம்ம எக்கு பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா காஃபி கூட நம்ம வந்து ஜஸ்ட் கலக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது 5 ரிங்கிட் தான். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் இதுவும் வாங்கிட்டேன். அடுத்து அவனில் யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து புட்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது தேடிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் வாங்கியாச்சு. அடுத்து எங்கள் வீட்டு குட்டி மேடம் தான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஓப்பன் க்ளோஸ் அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு தெரியல. இது வந்து ஹோம் டெக்கோ ஐட்டம்குள்ளது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ, இதோட டைப், என்னென்ன கலர்ஸில், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷால் ஹேங்கர். இது வந்து நம்ம ஷால்ஸ் எல்லாம் வந்து அழகாக மடித்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் டைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தது. ஸோ இதுவும் வந்து நான் வாங்கிட்டேன். அடுத்து இந்த ஃபுட் பேக்கெட்ஸ்க்கு போடுற கிளிப்பு.
ஏன்னா பார்ட் 2ல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸோட சாஃப்ட் டாய்ஸ், அப்புறம் கிச்சனுக்கு உள்ளது, ஹோம் டெக்கோ ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கீப் வாட்சிங்.